என் மக 6வது படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் என் லைஃப்ல நடந்தது. அந்த ஸ்கூல்ல வந்து 33,000 ஃபீஸ் கட்ட சொன்னாங்க பேர் இயருக்கு. உங்க டாக்டருக்கு? ஆமா, என் டாக்டர். என்னால அன்னைக்கு அதை கட்டக்கூடியதான சக்தி எனக்கு ரொம்ப குறைவா இருந்தது. அப்போ எங்கிட்ட இருந்த காசு எனக்கு எங்க அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து அதை கட்டி முடிச்சிட்டோம். அப்போ என் ஒய்ஃப் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, 33,000க்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நாளைக்கு இவ காலேஜ் போவா, இன்னொரு பையன் இருக்கான், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், நீங்க ரொம்ப தடுமாற போறீங்க, நீங்க என்ன செய்யுங்க, இப்பயாவது கொஞ்சம் எடுத்து வைக்கணுங்கிற மைண்டுக்கு வாங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் சொன்னது, இன்னைக்கு கொடுத்தா நான் நாளைக்கும் தருவேன். அப்ப நான் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், நீ வந்து யோசிக்காத, இன்னைக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கு நாளைக்கு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு யாரா எங்களுக்கு ஃபீஸ் கட்ட கொடுத்தாரு. காலேஜ் வந்துச்சு. இது வந்து நடக்கிறது ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. காலேஜ் வந்தது. அப்ப கண்டிப்பா இதை விட கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா தானே இருக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அப்ப நான் எங்க அம்மாட்ட கேட்கல, யார்கிட்டையும் கேட்கல, என்கிட்ட இருந்தது. அப்ப அந்த ஃபீஸை என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டு எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. கொடுத்துட்டு சொன்னேன், அவ 6வது போகும்போது நீ ஒரு கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்கா, இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களேன்னு, காலேஜ் போகும்போது தருவாருன்னு சொன்னேன், இன்னைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அந்த மன்னாவை 7 வருஷமா எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். நான் சொல்லுவேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் வந்து சும்மா 4 பேருக்கு சாப்பாடு போட முடியாத கடவுளை தேடவே இல்லை. 6 லட்சம் புருஷருக்கு 40 வருஷம் சாப்பாடு போட்ட ஆண்டவரை நான் தேடுறேன். வனாந்தரத்துல 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த தேவனை நான் தேடுறேன். சும்மா ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை நடத்த முடியாத தேவனை நான் ஆராதிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன்.